சங்கீதம் 68 தேவன் எழுந்தருளுவார். தேவன் ஏன் எழுந்தருள்வார்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை சோதனையா பண்றவங்களுக்கோ, அவங்களை அவமானப்படுத்த நினைக்கிறவங்களுக்கோ, ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு விரோதியா யாரு எழுந்திருக்கிறார்களோ, அப்போ கர்த்தர் எழுந்தருள்வார். அவரை பார்த்தோட சத்துருக்கள் சிதறிண்டு போவாங்க. ஏன்னா கர்த்தருடைய கோபம் பயங்கரமானது. அவர் பராக்கிரமம் செய்வார். நம்ம நினைக்கிறோம் என்ன இவங்க பண்ணிட்டே இருக்காங்க, ஆனாலும் கர்த்தர் அமைதியா இருக்காரு. நிச்சயமா அப்படி இல்ல. ஒரு நாள் வரும், தேவனுடைய பிள்ளைகளை பகைக்கிறவங்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு கேடுண்டு நினைக்கிறவங்களுக்கும், வெக்கப்படுத்துறவங்களுக்கும் கர்த்தர் எழுந்தருளும் போது, அவருடைய கோபம் பயங்கரமா இருக்கும் போது சத்துருக்கள் பலவாறு சிதறண்டி போவாங்க, இல்லாமவே ஆயிடுவாங்க. ஏன்னா கர்த்தருடைய கோபம் பயங்கரமானது. நம்ம தேவனுடைய பிள்ளைங்க, நம்ம நினைக்கிறோம் இல்லையா, எசப்பா நாங்க யாருக்கு எந்த ஒரு கெடுதல் நினைக்கல, ஆனா எங்களை அவங்க பகைக்கிறாங்க, எங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடி எங்களை அவமானப்படுத்த நினைக்கிறோம்ல. ஆனா தேவன் நிச்சயமா நமக்காக யுத்தம் செய்வார். சேனைகளின் தேவன் அவரு. ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா அவங்க வீட்டுக்கு உங்களை அவமானப்படுத்தவே நினைக்கிறா இல்லையா, நிச்சயமா கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக நிற்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு நாள் ஒருபோது யாருக்கு முன்னாடி வெக்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நமக்காகவே இறங்கி செய்வார். அவரை பகைக்கிறவளும் அவருக்கு முன்பாக, தேவனை பகைச்சாலும் நம்மளை பகைச்சாலும் கர்த்தர் பண்ணுதா. ஏன்னா நம்ம அவரை பாடி துதிக்கிறோம். நம்ம இருதயமானது தேவனுக்கு முன்பாக இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய இருதயங்களை அறிந்து ஆராய்ந்து இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷன் நமக்கு துன்படுத்தினே இருக்கானா, நம்மளை அசிங்கப்படுத்துறாங்களா, வெக்கப்படுத்துறாங்களா, நம்மளுடைய கண்ணீர் ஒரு நாள் ஒருபோது வீண் போகாது. ஏன்னா நம்முடைய கண்ணீர் கர்த்தருடைய துருத்தியில் இருக்கு. அந்த கண்ணீரை பார்க்கும் போதே தேவன் நிச்சயமாக நமக்கு நியாயம் செய்யும் போது பகைவர்கள் பயந்து சிதறண்டு போவாங்க. அதே வசனம் தம்முடைய பரிசுத்த வாசத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார். தேவன் வாசஸ்தலங்கள் இருக்கும் போது நமக்கு யாரு எந்த ஒரு பிள்ளைகளுக்கோ, அனாதையா இருக்காங்களுக்கோ, திக்கற்ற இவங்களுக்கு யாருமே நியாயம் விசாரிக்க ஆள் இல்லை. இவங்களை என்ன வேணா பண்ணிடலாம், ஏன்னா இவங்களுக்கு தான் எந்த மனுஷனும் கிடையாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமா கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். யாரும் இல்லாத அனாதையா இருக்கிறோம்ல, நினைக்கிறோம் இல்லையா, ஆண்டவரே எனக்குன்னு யாரும் இல்லப்பா, எந்த மனுஷன் எனக்காக முன்பா நிக்க மாட்டாங்க, எங்களுக்கு எந்த ஒரு மனுஷனும் பண உதவியும் செய்ய மாட்டான். ஆனா கர்த்தர் நமக்காக நியாயம் விசாரிக்கும் போது நிச்சயமா எந்த மனுஷன் நமக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய முடியாது. விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவன். அந்த மனுஷங்களுக்கு ஆம்பளை துணை இல்லைல்ல, அவங்க எதோட பண்ணிடலாம், வீடேறி போய் அவங்களை அவமானப்படுத்தலாம், அவங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைக்கு சொல்லி நோகடிக்கலாம் நினைக்கிறாங்க இல்லையா, நிச்சயமா அந்த இடத்துல நமக்காக கர்த்தர் இறங்கி பேசுவார். ஏன்னா நம்ம தேவன் நியாயாதிபதி. மனுஷனுக்கு தேவனுக்கும் நிறைய வித்தியாசம். ஏன்னா கர்த்தர் நமக்காக இறங்குவார். எனக்காக யாவி செய்கிற தேவன் நம்மோடு உண்டு. நம்ம ஒவ்வொரு பக்கத்திலையும் கர்த்தர் நமக்காக இறங்குவார். 11வது வசனம், ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்திப்படுத்துற கூட்டம் மிகுதி. கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் கொடுப்பாரு. ஆனா நம்ம அந்த வசனத்தை மற்றவர்களுக்கு போதிக்கணும். நம்ம என்ன பண்றோம், அது போதிக்க நமக்குள்ள வச்சுக்கலாம், நம்ம மட்டும் நலமா இருந்தா போதும். ஆனா அப்படி இல்லை. நம்ம தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு சாட்சிகளும் கூட ஒவ்வொரு ஜனங்களுக்கு சொல்லும் போதுதான் கர்த்தர் மகிமைப்படுவார். தேவன் நம்மளுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார். நம்ம என்ன பேசுறோம், மற்றவங்களுக்கு என்ன சொல்கிறோம், நம்ம வார்த்தை அவங்களுக்கு எப்பேற்பட்டது, ஆறுதலா இருக்கா, இன்னும் அவங்க மனசை வேதனைப்படுத்துகிறதா. தேவன் அந்த வசனம் தரும்போது நிச்சயமா அந்த வார்த்தை நமக்கு என்னைக்குமே ஒரு பிரயோஜனமா தான் இருக்கும். அந்த வார்த்தையானது அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். தேவன் என்னைக்குமே நமக்காக இறங்கி செய்கிற தேவனா இருக்கிறார். தாவீது எல்லா நாளிலும் எல்லா நேரத்துல கூட கர்த்தரை நம்பி இருந்தாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். யுத்தத்தின் தேவன் நம்முடைய தேவன், சேனைகளின் தேவன் நம்முடைய தேவன். யெகோவா எப்பவுமே, யெகோவா நம்மளுடைய பலம்,
நம்மளோட ஸ்ட்ரென்த் யாரு? அவருதான். நமக்கு எல்லாமே அவர்கிட்ட தான் வரும். எனக்கு ஒத்தாசை எங்க இருந்து வரும்? தேவனிடத்துல தான் எனக்கு வரும். எந்த மனுஷன் கரத்துல இருந்து எனக்கு வராது. கர்த்தருடைய கரம் நமக்காக இறங்கும். அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் நமக்காக இருக்கும்போது நம்ம எந்த ஒரு காரணத்தை கொண்டு நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா தேவன் நமக்காக உதவி செய்வார். இந்த சங்கீத கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.